ஆனந்தி, மத்தியில் பாஜக அரசு வந்ததிலிருந்து இந்த இந்தி திணிப்பு என்ற வார்த்தையை அதிகரித்தே வருகிறது. ஏற்கனவே கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இந்தி திணிப்பு ஒரு மிகப்பெரிய போராட்டமானது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதற்கு பின்பு தற்போது பாஜக ஆட்சியில் அவ்வப்போது இந்தி திணிப்பு என்ற வார்த்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கிறது. ஏற்கனவே தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் தற்போது மீண்டும் தெற்கு ரயில்வேயில் இந்தியை அதிகரிக்க வேண்டும், இந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு தெற்கு ரயில்வேயில் சுமார் 90,000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ரயில்களின் இயக்கம், டிக்கெட் கவுண்டர்கள், தொழில்நுட்பம், வணிக பிரிவு, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் 900க்கும் அதிகமான ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வப்போது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த டிக்கெட் பரிசோதனை மற்றும் டிக்கெட் விநியோகத்தாளரிடம் இந்தி பேசுவது தொடர்பாக பயணிகளும் அந்த ரயில்வே அதிகாரிகளுக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. அதே போன்று ரயில் நிலையங்களில் இந்தி மொழியை சேர்த்தது தொடர்பாகவும் அதை தொடர்ந்து இந்த இந்தியை அழித்து இந்தி திணிப்பு தங்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றதும் அண்மையில் நடந்தது. இந்த நிலையில்தான் தெற்கு ரயில்வே அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் என்னவென்றால், தெற்கு ரயில்வே அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் முக்கியமாக இருப்பது அலுவலக பணிகளில் இந்தி மொழியை அதிகரிக்க வேண்டும். இது தொடர்பாக செப்டம்பர் 19ஆம் தேதி வரை சிறப்பு முன்னெடுக்கல் எடுக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய தகவல் ஒன்று பரவியுள்ளது. அதே போன்று கடித பரிமாற்றங்களில் இந்தியை பயன்படுத்த வேண்டும், துறை ரீதியான ஆய்வு கூட்டங்களிலும் இந்தி மொழியை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும், இது தொடர்பாக ஆய்வு செய்து முக்கிய அறிக்கையை வெளியிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு தெற்கு ரயில்வே சார்பில் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு ரயில்வே அறிவிப்புகள், ஒப்புதல்கள், ஏற்பு, அனுமதி, முன்மொழிவு போன்ற எந்த ஒரு பணிகளை செய்தாலும் அதில் உள்ள வார்த்தைகளை இந்தியில் பயன்படுத்த வேண்டும். பெரும்பாலானோர் இந்த முன்னெடுப்பில் பங்கேற்க வேண்டும், இதனை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெற்கு ரயில்வே சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.